உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தனிப்பட்ட மூலிகையை எடுத்து ஒரு தனிப்பட்ட நோய்க்கான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் காச நோய் மற்றும் கடுமையான வறட்டு இருமலுக்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். டியூபர்குலோசிஸ் என்று ஆங்கில மருத்துவ சொற்களிலும் அழைக்கக்கூடிய இந்த நோய் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுகிறது. மேலும் வறட்டு இருமல், ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமலுக்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த காசநோய் வருவதற்கான பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்பட்டாலும் சில எளிமையான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். காசநோய் வருவதற்கு கண்டிப்பாக புகைப்பழக்கம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றது. புகைப்பிடிப்பதினால் நிக்கோடின் என்கிற விஷத்தன்மை படிப்படியாக இரத்தத்தில் கலந்து நாளடைவில் இதயப்பகுதி, நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சுத்தமான இரத்தமெல்லாம் கெட்டு அவை மார்பு பகுதியில் பாதிக்கப்பட்டு காசநோயாக மாறுகின்றது. அடுத்ததாக அன்றாடம் பயன்படுத்தும் லக்ரி வஸ்துக்கள், அதாவது பாக்கு, பான்பிராக் மற்றும் புகையிலை, இவற்றால் இந்த நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைகின்றது. அடுத்ததாக போதை பழக்கம், கடுமையான போதை பழக்கம் லிவர் சிரியாசிஸ் என்கிற நோயும் காச நோயும் சேர்ந்தே ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக நாம் உண்ணுகின்ற தவறான உணவுகள், இந்த உணவில் பல்வேறு வகையான இரசாயன கலப்புகள் சேர்ந்து நாளடைவில் நுரையீரல் பகுதியில் பாதிக்கப்பட்டு காசநோய் ஏற்படுகின்றன. அன்பான நேயர்களே, இந்த நோய் வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புகை, மது மற்றும் லக்ரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கு, இவையெல்லாம் நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நமது உடலில் இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம். அடுத்ததாக உடலையும் உள்ளத்தையும் பராமரிக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நமது டிஎன்ஏக்களில் தோன்றக்கூடிய நோய்கள் எல்லாம் வராமல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் சிறுதானிய உணவுகள் மிக இன்றியமையாத உணவாக மாறுகின்றன. குறிப்பாக கேழ்வரகு, சாமை, சிவப்பு கைக்குத்தல் அரிசி, இவையெல்லாம் நாம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து காசநோய் வராமல் பாதுகாக்கலாம். அடுத்ததாக நாம் உண்ணுகின்ற உணவில் முறையற்ற உணவை நீக்கி முறையான உணவுகளை உண்ண வேண்டும். அடிக்கடி மைதா பொருட்களால் ஆன உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மேலும் முறையான உணவுகள் என்று சொல்லக்கூடிய பழங்கள், காய்கறிகள், பச்சை கீரைகள், இவையெல்லாம் உணவாக நாம் சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் கிருமிகள் தாக்காத வண்ணம் நமது உடலை பாதுகாத்து நோயில்லாமல் வாழலாம். அன்பான நேயர்களே, இந்த நோய் வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை இந்த நோய் வந்தால் அவற்றை பூரணமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை தூதுவளை, சிங்கவல்லி, அலர்க்கம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற தூதுவளை 2 வகைகளில்
நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று, ஊதா வண்ணத்தில் பூத்து சிவப்பு வண்ணத்தில் பழங்களாக இருக்கக்கூடிய ஒரு செடி தூதுவளை. அடுத்ததாக வெள்ளை நிறத்தில் பூக்களும் சிவப்பு வண்ணத்தில் பழங்களும் இருக்கக்கூடியது மற்றொரு வகை வெள்ளை தூதுவளை. இரண்டு தூதுவளையுமே பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. வெள்ளை தூதுவளை ஒரு காயகற்பமாக உடலுக்கு செயல்படும். குறிப்பாக தினந்தோறும் நமக்கு கபம் என்று சொல்லக்கூடிய கோழை, இதை சித்தர்கள் யமன் என்று வர்ணிக்கின்றனர். உயிரை போக்கக்கூடிய இந்த கோழையை தினந்தோறும் நாம் எடுத்துவிட்டால் உடல் நோயின்றி வாழலாம். உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் நம்மை அண்டாது. நுரையீரல் சுத்தப்படுத்தப்படும். ஆகையால் இந்த கோழையை நீக்கக்கூடிய ஆற்றல் வெள்ளை தூதுவளை என்கிற மூலிகைக்கு உள்ளது. அடுத்ததாக நாம் எடுத்து வைத்துள்ள சிவப்பு தூதுவளை, இது காசநோயும் சரி செய்யும், கோழையை அறவே அகற்றும். தினந்தோறும் கடுமையான இருமலுடன் அந்த இருமலில் சளியும் சிறிது இரத்தமும் சேர்ந்து வருகின்ற காசநோய் எப்பேற்பட்ட அந்த தீவிரத்தன்மை இருந்தாலும் தூதுவளை என்கிற மூலிகையை பயன்படுத்தினால் மிக சுலபமான முறையில் அந்த நோயை நீக்கிக் கொள்ளலாம். மேலும் தினந்தோறும் தூதுவளை பழத்தை நாம் நெய்யில் நன்றாக வதக்கி 1 அல்லது 2 பழத்தை சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை உயரும். தூதுவளை பூக்களை நாம் நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் பிராணசக்தி அதிகரித்து உயிர் சத்துக்கள் கூடும், சப்த தாதுக்களும் அதிகரிக்கும். தூதுவளை இலையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் கபம், கோழை, நெஞ்சுச்சளி, வறட்டு இருமல் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான நோய்களை தீர்ப்பதற்கும் உடலை காய கற்பமாக மாற்றி அமைப்பதற்கும் தூதுவளை பயன்படுகின்றது. ஆகையால் நாம் தூதுவளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முசுமுசுக்கை சாறு. இரு குரங்கின் கை என்று சித்தர்களால் வர்ணிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை இலை முசுமுசுக்கை. அன்றாடம் முசுமுசுக்கையை பயன்படுத்தி வந்தால் நெஞ்சுக்கோழை, சளி, காசநோயினால் வருகின்ற வறட்டு இருமல், காசநோயினால் ஏற்படுகின்ற எலும்பில் இந்த கிருமிகள் இறத்தல் இவையெல்லாம் நீங்கிவிடும். மேலும் கடுமையான பனிக்காலத்தில் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நோய் வராமல் பாதுகாக்கும். தூதுவளையும் முசுமுசுக்கையும் ஒன்றாக சேரும்போது கிருமிகளை கொன்று உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்தை தூய்மை அடைய செய்து நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை அறுத்து வெளியேற்றும் என்பதால் நாம் முசுமுசுக்கை இலை சாற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள். டர்மரிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினி. குரங்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், காட்டு மஞ்சள், கரிமஞ்சள், மரமஞ்சள் என்று பல வகைகளில் கிடைக்கின்றது மஞ்சள். ஒவ்வொரு வகையான மஞ்சளுக்கும் ஒரு தனித்தன்மை மருத்துவ குணம் வாய்ந்து உள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். புற்றுநோய், காசநோய் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் தோன்றக்கூடிய ராஜப்பிளவை கட்டி இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்று, தொடைவாழை இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். ஆகையால் தான் நம் முன்னோர்கள் மஞ்சளை பெண்கள் பூசி குளிக்க சொன்னார்கள். அவ்வாறு செய்து வந்தால் சதை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுண் துவாரங்கள் வழியாக இவை சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். தோல் நோய்கள், எக்ஸிமா போன்ற நோய் வராமல் பாதுகாக்கும்.
ஆகையால் மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிமதுரம் ஒரு இரத்த சுத்தி. வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய கழிவுகள் அனைத்தும் நீக்கும். தினம்தோறும் அதிமதுரத்தை எடுத்து வந்தால் தொண்டைக்கட்டு, தொண்டை சளி, தொண்டையில் ஏற்படும் வீக்கம் இவையெல்லாம் தீரும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. 2 வகைப்படும். சிறு சிறு நீளில் சிறு சிறு துவாரம் அளவாக இருக்கக்கூடிய ஒரு திப்பிலி கருமை வண்ணத்தில் இருக்கும். அடுத்ததாக அரிசி திப்பிலி. சற்று பெரிய வடிவில் இருக்கக்கூடிய அரிசி திப்பிலி பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. காசநோய் வந்தால் கடுமையான வலி தோன்றும், மார்பக வலி. அந்த வலியெல்லாம் நீக்கி வறட்டு இருமலையும் போக்கும் என்பதால் நாம் அரிசி திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை தேகத்தை வளர்க்கும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும், உடலெங்கும் இருக்கக்கூடிய நோய்கள் வராமல் பாதுகாத்து, குறிப்பாக இலைச்சாறு நெய்யில் சேரும்போது நெய்யின் வீரியத்தன்மை அதிகரித்து மருந்து பொருளாக மாறும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுகு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்கிற பழமொழிக்கேற்ப பல்வேறு வகையான நோய்களை கடுகு போக்கும். கடுகு எண்ணெய் வாதவலி, தோல் வறட்சி இவற்றை நீக்கும். கடுகு பல நோய்களை நீக்கி உள் உறுப்புகளை பாதுகாத்து வறட்டு இருமல் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் கடுகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பல்வேறு வகையான பூக்களில் இருந்து சேகரிக்கப்படுவதால் இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். சூரணம், தேன் இவையோடு சேர்த்து சாப்பிட்டால் சூரணத்தின் அளவுகள் அதிகரித்து மருத்துவ குணங்கள் இரட்டிப்பாக்கும். மேலும் மருந்து பொருளோடு தேன் சேர்த்து சாப்பிட்டால் பலகாலம் நோய் வராமல் உடலை பாதுகாக்கும் என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் கடுமையான காச நோய் மற்றும் வறட்டு இருமலுக்காக நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக காசநோய் மற்றும் வறட்டு இருமல் வருவதற்கான காரணங்கள், அதை முழுமையாக தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தூதுவளையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நேரடியாக நாம் தூதுவளையை பயன்படுத்தாமல் அதை 100 கிராம் அளவிற்கு எடுத்து நன்றாக தூய்மை செய்து அரைத்தெடுத்த சாறு 50 மில்லி. அடுத்ததாக முசுமுசுக்கை இலைச்சாறு 50 மில்லி, அதிமதுரம் 5 கிராம், அரிசி திப்பிலி 5 கிராம், கடுகு 5 கிராம், தேன் தேவையான அளவிற்கு, நாட்டு பசுனை 100 மில்லி, மஞ்சள் 5 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடைப்படி எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது மஞ்சள் 5 கிராம், கடுகு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், அதிமதுரம் 5 கிராம் இவற்றை மட்டும் நன்றாக அரைத்து எடுத்து தூள் செய்ய வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்த பொடி, அன்பான நேயர்களே, அற்புதமான கலவை. அதாவது மஞ்சள் ஒரு கிருமி நாசினி,
அதிமதுரம் இரத்த சுத்தி, அரிசி திப்பிலி காசநோய் போக்கி, கடுகு உள் உறுப்புகளை பாதுகாக்கும். அத்தனை பொருட்களையும் சேர்ந்து நாம் நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது ஒரு அற்புதமான நெய் ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசு நெய்யை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் தூதுவளை இலைச்சாறு 5 தேக்கரண்டி, அடுத்ததாக முசுமுசுக்கை இலைச்சாறு 5 தேக்கரண்டி, நன்றாக நாட்டு பசுநெய்யில் தூதுவளை இலைச்சாறும் முசுமுசுக்கை இலைச்சாறும் சேர்ந்து கொதித்து தன்னுடைய நீர்த்தன்மையை முழுமையாக நீக்கிவிட்டன. இப்பொழுது நாம் அரைத்து எடுத்த பொடியை அத்தனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டும். அத்தனை பொருட்களும் பசுநெய்யில் சேர்ந்து நன்றாக அதனுடன் இணைந்து திரண்டு வந்து ஒரு குழம்பு போல் மாறிவிட்டன. அற்புதமான நறுமணமும் இப்பொழுது இந்த நெய் ஒரு மருத்துவ குணமிக்க நெய்யாக மாறிவிட்டது. அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான அதீத நறுமணமும் அதிகப்படியான மருத்துவ குணமும் வாய்ந்த இந்த நெய்யை நாம் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். காசநோய் மற்றும் வறட்டு இருமல் என்கிற நோய் உடையவர்கள் இந்த நெய்யை நன்றாக குளிர ஆற வைத்து கொண்டு எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 1 தேக்கரண்டி தேன், அடுத்ததாக நன்றாக ஆறிய நெய்யை கிளறி அதில் இருக்கக்கூடிய மருந்து பொருளோடு சேர்த்து 1 தேக்கரண்டி, இரண்டையும் நன்றாக கலக்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணம், அதீத சுவை கொண்ட இந்த நெய்யை நாட்டு பசுநெய் சேர்ந்திருப்பதால் மிகவும் அதிகப்படியான சுவை சேரும். காசநோய் மற்றும் வறட்டு இருமல் என்கிற நோய் உடையவர்கள் காலை
மாலை உணவிற்கு பின் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு இந்த கலவையை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உள் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து காசநோய் முற்றிலுமாக விலகும். வறட்டு இருமலும் படிப்படியாக கட்டுப்படும். அன்பான நேயர்களே, சித்தர்களால் இரகசியமாக பாதுகாக்கப்பட்ட காயக்கற்ப இந்த நெய்யை நேயர்களுக்காக வேண்டி மிக எளிமையான முறையில் நாம் செய்து காட்டியிருக்கின்றோம். நோய் உடையவர்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.